பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் என்னைக்குமே மாறாதவராக இருக்கேன். நேற்றும் இன்றும் என்றுமே உன் வாழ்க்கை நான் என்னைக்குமே மாற மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க மாறும், சூழ்நிலைகள் மாறும், எல்லாமே மாறுமா, ஆனால் நான் உன் மேலே வச்சிருக்க அன்பு என்னைக்குமே மாறாதுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நீங்க கடந்து வந்த பாதையில நிறைய மனுஷங்க உங்க கூட இருந்திருப்பாங்க, உங்ககிட்ட அன்பா பழகிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்கள் தேவைக்கு மட்டும் உங்களை பழகிட்டு இப்போ உங்களை ஏமாத்திட்டு சில பேர் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. முன்னாடி நீங்கள் பழகின நண்பர்கள் எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் வேறு மாதிரியா இருந்திருக்கும். மனுஷங்கன்னா அப்படி தாங்க, அவங்க கேரக்டர் எப்போ வேணாலும் மாறுங்க. ஆனால் ஏசப்பா கேரக்டர் எப்போவுமே மாறாது. அவர் என்றைக்குமே மாறாதரா நம்ம லைஃப்பில் இருக்கிறாருங்க. அநேக வசனத்தை கூட சொல்கிறாரு, ஆதியும் அந்தமாக இருக்கிறது, அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறாமா. அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு. ஏசப்பா தாங்க எல்லாத்தையும் தொடங்கி வைக்கிறாரு, எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறாருங்க. மனுஷங்களெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்க மகனே மகளே, ஏசப்புடைய அன்பு உனக்காக காத்து இருக்குமா. அவரை நோக்கி கூப்பிடும்போது இழந்த